இந்த பதிவு எதுக்காகனா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. நேற்றுக்கு ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. பட் ஆனால் அந்த மேட்ச் இருக்குல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது என்கேஜ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலாக இந்த மேட்ச் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல கருத்து வேறுபாடுகள் இந்தியன் டீம் இது. ஏன்னா காரணம் என்னென்னா விராட் கோலி, ரோஹித், அஸ்வின் எல்லாருமே ரிட்டர் ஆகிட்டாங்க. ஒரு யங் டீமை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அங்கே போய் சமாளிக்க முடியுமா? அதுவும் இங்கிலாந்து மண்ணிலலாம் அவங்களாம் பேஸ்பால் கிரிக்கெட் விளையாண்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற டீம், அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தாலுமே நம்ம டீம்லேருந்து 5 செஞ்சுரி வந்துச்சு. ரிஷப் பண்ட் அதுலேயும் செம்ம என்டர்டெய்னரு. ரொம்ப நாள் கழித்து 5 நாளுமே பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லெஜண்ட்ஸு டிராவிட்டு, கங்குலி, சச்சின், விவிஎஸ் இவங்க இருந்த டைமில் பார்த்த நாட்கள் அது. அதுக்கப்புறம் நமக்கு காலேஜு வேலை அப்படின்னு போனதுனால சரியாக பார்க்க முடியல. இது நமக்கு நேரமும் சாதகமாக வந்ததுனால இந்த மேட்ச் பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக இதை ஒரு பதிவாக போடணுமான்னு தோணுச்சு. காரணம் என்னென்னா சில பேர் மீம் போடுறாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா ஸ்ட்ரோக்கு நம்ம எல்லாத்தையும் கூட்டி போய் உள்ளே அடித்து அனுப்புகிற மாதிரி ஒரு பதிவு பார்த்தேன். அதை பார்த்ததே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, டெஸ்ட் மேட்ச்சுங்கிறது எவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒன்று. அந்த விஷயத்தில் நம்ம ஆட்கள் இவ்வளோ தூரம் 1673 ரன் அடிச்சிருக்காங்க 4 பேர் சேர்ந்து, 35 விக்கெட்டு, ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸு. ரிஷப் பண்ட் 2 செஞ்சுரி, அதுவும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பல சாதனைகளை புதுசாக பண்ணியிருக்காப்புல. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மேட்ச்சில் அமைதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனைக்கும் இங்கிலாந்து டீமில் பார்த்திங்கன்னா இந்த லீட்ஸ் கிரவுண்டு வந்து ஜோ ரூட்டு இவர் போப்ஸுக்கெலாம் இது, அதுவும் நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பும்ராவுக்கு என்ன ஒன்றுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்தாலும் ரெண்டாவது மேட்ச் கொஞ்சம் அவரால் எப்படி சொல்கிறது அந்த சூப்பராக ரன்னு கொடுக்கலனாலும் விக்கெட் எடுக்க முடியாத சூழல் போயிடுச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டு பிரசித் கிருஷ்ணாவும் சரி, 3வது 4வது விக்கெட்டை நம்ம சர்குல் தாக்கூர் எடுத்ததும் பார்த்திங்கன்னா மேட்சுக்குள்ளே லைட்டாக உள்ளே வர மாதிரி இருந்துச்சு. இருந்தாலுமே ஓரளவுக்கு அது இங்கிலாந்து டீம் எப்படி சொல்கிறது அவங்க ஒன்றும் இல்லை, ஓரளவு ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. பார்ப்போம், இன்னும் 4 மேட்ச் இருக்குல்ல. எடுத்தோடனே மேட்ச் இந்த மீமை பார்க்கறது தான் இந்த வீடியோ போடணுன்னு தோணுச்சு. டெஸ்ட்டு மேட்ச்லாம் ஆட்டுங்க, அதெல்லாம் எப்படி சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டோடு கொண்டு போவோம். ரொம்ப பொறுமையும் அவ்வளோ எப்படி சொல்கிறது 11 மணி வரைக்கும் அதை பார்க்குறதில்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீரிஸ் ஜெயித்தா நல்லாயிருக்குன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. நடக்குமான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.